نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மகத்தான பேரருளால் சிறப்புக்குரிய இந்த ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹுடைய இறை இல்லத்தில் அவனை வணங்கி வழிபட வேண்டும், அவனுடைய மார்க்கம் சம்பந்தமான உபதேசங்களை கேட்டு அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை சீரமைத்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே இங்கே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் வற்றாத பெரும் கருணையும் என்றென்றும் உண்டாகட்டுமா. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்திலே சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி என்னதான் முயற்சிகள் பல மேற்கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் காய்களை நகர்த்தி வாழ்ந்தாலும் அன்றாட வாழ்க்கையிலே பலவிதமான பிரச்சனைகளும் சங்கடங்களும் நாம் எதிர்பார்க்கிறாத இப்படியெல்லாம் கூட நடக்குமா, இப்படியெல்லாம் கூட ஏற்படுமா, இதையெல்லாம் இந்த உலகத்திலே எப்படி இந்த மக்கள் செய்கின்றார்கள் என்று நாம் யோசிக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய பாதகமான காரியங்கள் எல்லாம் சர்வ சாதாரணமாக இன்றைக்கு உலகத்திலே நடந்து கொண்டிருப்பதை நம்மால் காண முடிகின்றது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், அன்றாடம் செய்தித்தாள்களிலேயும் ஃபேஸ்புக்கிலேயும் வாட்ஸ்அப் போன்ற காரியங்களிலேயும் நாம் பார்க்கும் பொழுது எங்கு பார்த்தாலும் குழந்தைகள் ரீதியாக அவர்களுக்கு ஏற்படுத்தப்படக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தப்படக்கூடிய பாலியல் அத்துமீறல்கள், இன்ன பிற ஆண் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஆபாச காரியங்கள், விபச்சாரம் போன்ற பல்வேறு விதமான தவறுகள் சர்வ சாதாரணமாக இன்றைக்கு நம்முடைய சமூகத்திலே நாளுக்கு நாள் அதிகமாகி வயது வித்தியாசம் இல்லாமல் எங்கு பார்த்தாலும் இது ஒரு சர்வ சாதாரணமான ஒன்றாக நடந்து கொண்டிருப்பதை நம்மால் காண முடிகின்றது. எந்த அளவிற்கு என்றால், ஒரு 12-13 வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுமி சென்னை போன்ற பெருநகரத்தில் ஏதோ ஒரு மூலையில் வசிக்கக்கூடிய ஒரு குடும்பமாக இல்லை, நல்ல நிறைய மக்கள் கூடக்கூடிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் வாழக்கூடிய ஒரு பெண்மணி. அந்த பெண்மணி எப்பொழுதுமே ஸ்கூல் முடிஞ்சு டியூஷன் முடிஞ்சு அந்த லிஃப்ட்டில் வந்துட்டு போய் தங்களுடைய வீட்டுக்கு போகிறது வர்றது, வெளியே போகிறது, டியூஷன், இந்த மாதிரி காரியங்களை செஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு சிறுமி. அப்படிப்பட்ட அந்த சிறுமியை அந்த லிஃப்ட் ஆப்ரேட்டர் என்று சொல்லுவாங்களே, அந்த நபர் முதலிலே கை வைத்து அந்த சின்னஞ்சிறு சிறுமியை பாலியல் அத்துமீறலில் ஈடுபடுறாங்க. அது மட்டும் அல்லாமல் அங்கே வரக்கூடிய ஒவ்வொரு பொருள்களாக அந்த அப்பார்ட்மெண்ட்டிலே விற்கக்கூடிய நபர்களிடத்தில் இந்த சின்னஞ்சிறு சிறுமி சிக்கிக் கொள்கிறார். எந்த அளவிற்கு என்று சொன்னால், வருகிற போகிற மக்கள் எல்லாம் அந்த பெண்மணியை சீரழிக்கக்கூடிய அளவுக்கு வயது வித்தியாசம் இல்லாமல் இறுதியாக எந்த அளவிற்கு முதிய வயது மதிக்கத்தக்க மக்கள் எல்லாம் ஒரு 70 வயது நபர் கூட விட்டு வைக்காத அளவிற்கு அந்த ஒட்டுமொத்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மக்களுமாக சேர்ந்து இந்த சின்னஞ்சிறு சிறுமியை நாசமாக்கி இருக்கின்றார்கள் என்ற செய்தியை சமூக வலைதளங்களில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக நம்மால் காண முடிந்தது. அந்த குழந்தைக்கு சரிவர அந்த பெற்றோர்கள் எப்படிப்பட்ட ஒரு கண்காணிப்பில் இருந்தார்களா என்று பார்த்தால் அது தெரியாமல் அந்த பிள்ளையினுடைய வளர்ப்பு அங்கே கேள்விக்குறியாக மாறி தனக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கூட தெரியாத அளவுக்கு எல்லா தரப்பு மக்களாலும் பாலியல் சீண்டலுக்கு ஆளானதுக்கு பிறகு அந்த பெற்றோருக்கு அந்த குழந்தையினுடைய உடலிலே சில மாற்றங்கள் ஏற்படுது. என்ன இது நம்ம பிள்ளைக்கு இப்படி இருக்குது என்று மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் அணுகி நடந்த என்னாச்சு என் குழந்தைக்கு பாருங்க என்று சொல்கின்றார்கள்.
அங்கே பலவிதமான பரிசோதனைகளுக்கு பிறகு அந்த சின்னஞ்சிறு சிறுமியை மருத்துவர்கள் தனிமையில் அமர வச்சு பலவிதமான கேள்விகளை கேட்டு அதற்கு பிறகுதான் தெரியப்படுத்தப்படுது, ஒரு காம்பவுண்டில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா வக்ர புத்தி நிறைஞ்ச ஆண்களும் இந்த சின்னஞ்சிறு சிறுமியை நாசமாக்கி இருக்கின்றார்கள் என்ற தகவலானது தெரியப்படுத்தப்படுது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே நம்மை பார்த்து சொல்லி காட்டுகின்றான். ஒரு விஷயம் உங்களுடைய கண்ணுக்கு முன்னால் நீங்கள் பார்க்கின்றீர்கள் என்றால், இந்த உலகத்தில் ஏதேனும் ஒரு அநியாயமோ அக்கிரமோ ஏதாவது ஒரு சூழ்நிலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏதேனும் சோதனைகளை ஏற்படுத்துகின்றான் என்றால் நீங்கள் அதை வெறுமனே கடந்து போய் விடாதீர்கள். அதில் என்ன பாடம், அதில் என்ன படிப்பினை என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்று நமக்கு படிப்பினையை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். மூமின்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், ரப்பனா மா கலக்த ஹாதா பாத்திலா சுபஹானக ஃபக்னா அதாபன்னார். அல்லாஹ் இதை நீ வீணாக ஏற்படுத்தவில்லை, நீ தூய்மையானவன், எங்களை நரக வேதனையிலிருந்து காப்பாற்றுவாயாக என்று மூமின்கள் இறை நம்பிக்கையாளர்கள் சொல்வார்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே 3வது அத்தியாயம் 191வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். இது போன்ற சம்பவங்கள் எல்லாம் கண்ணுக்கு முன்னால் நடக்கும் பொழுது எங்கேயோ தானே நடந்தது, யாருக்கோ தானே நடந்தது, நம்ம பக்கத்து தெருவிலையா நடந்துச்சு, இல்லை நம்ம வீட்லையா நடந்துச்சு, யாருக்கோ எங்கேயோ நடந்துட்டு போறது, அது ஒரு கடந்து போகக்கூடிய செய்தியாக இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கின்றோம் என்றால், இதிலே இஸ்லாமிய மார்க்கம் ஒவ்வொரு தனிப்பட்ட ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு சமூகத்திற்கும் எவ்வளவு பெரிய கடமைகளையும் பொறுப்புகளையும் சொல்லி காட்டுகின்றது என்பதை கொஞ்சம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், வருடத்தில் ஒரு முறையோ 2 தடவையோ அவர்களை நாம் சோதிக்கின்றோம், ஆனால் அவர்கள் திருந்திக் கொள்வதும் இல்லை, நல்லுணர்வு பெறுவதும் இல்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். இது ஏதோ இன்னைக்கு நேற்று நடக்கிற சம்பவமா? இதுக்கு முன்னாடி இது மாதிரி எல்லாம் நடந்தது கிடையாதா? பலவிதமான காரியங்கள் நம்முடைய சமூகத்திலே நாளுக்கு நாள் நடந்து கொண்டிருப்பதை கண்களிலே பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இப்ப பார்க்கிறோம் இல்லை, இதை பார்க்குறீங்கல்ல, இதுல என்ன வருஷத்துல ஒரு தடவையோ 2 தடவையோ இது மாதிரி எல்லாம் காரியங்கள்லாம் உங்களுடைய கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து நம்ம நிறுத்துறோமே, ஏன் இதுல படிப்பினை பெற மாட்டேங்கிறீங்க? ஏன் இதை பத்தி சிந்திக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் பாவ மன்னிப்பு தேடி உங்களுடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்க மாட்டேங்கிறீங்க என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே 9வது அத்தியாயம் 126வது வசனத்திலே நமக்கு இதை தெள்ள தெளிவாக எடுத்து சொல்லி காட்டுகின்றான். யோசித்து பார்க்கணும், நம்முடைய வாழ்க்கையிலேயும் நம்முடைய குடும்பங்களிலேயும் இது போன்ற சிரமங்கள், இது போன்ற சங்கடங்கள், பிரச்சனைகள், சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அந்த நேரத்தில் வயிற்றிலேயும் வாயிலேயும் அடித்துக்கொண்டு இப்படி ஆயிருச்சே, இப்படி போயிருச்சே, அன்னைக்கே எங்கேயோ ஒரு மூலையில் நடக்கும்போது நான் அந்த நேரத்தில் கவனமாக இருந்திருக்க வேண்டாமா என்று நாம் யோசிக்க கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், முன்கூட்டியே என்னுடைய சோதனைகள், என்னுடைய அத்தாட்சிகள் உங்களுடைய கண்ணுக்கு முன்னால் வரும் பொழுது தெளிவாக நடந்துக்குங்க, சிந்தனையோடு நல்ல தெளிவான முறையில் படிப்பினை பெற்றிருக்குங்க, அடுத்த முறை இது போன்று ஏற்படாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், தற்காப்பு வேலைகளை செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். என்றால் வீட்டிலே வயது வந்த பெண்களை வைத்திருக்கக்கூடிய மக்கள், ஆண் மக்களை வைத்திருக்கக்கூடிய மக்கள், கணவன் மனைவி உறவுகளோடு வாழக்கூடிய மக்கள், எல்லா மக்களும் இந்த விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை மார்க்கம் நமக்கு முதலிலே ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் குறிப்பான கடமையை, பொறுப்பை இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. இன்றைக்கு பெற்றோர்கள் என்றால் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறோம், அவங்களுக்கு வேணுங்கிற வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறோம், நல்ல விதமான அவங்களுக்கு பள்ளி கல்லூரிகளில் படிக்க வைக்கிறோம், அவங்களுக்கு வேணுங்கிற எல்லா சொகுசுகளையும் எல்லா சூழ்நிலைகளிலும் நான் பட்ட கஷ்டம் என்னுடைய மக்கள் பற்றக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி பலவிதமான முன்னேற்பாடுகளை செய்வதிலே கண்ணுங்கருத்துமாக இருக்கக்கூடிய பெற்றோர்கள், அவர்கள் யாரோடு பழகுகின்றார்கள், யாரோடு அவருடைய நட்புறவுகள் இருக்கின்றது, நம்மை விட்டுட்டு கொஞ்சம் தனிமையில போறாங்களே, அந்த தனிமையான நேரத்தில் என்ன செய்கின்றார்கள், நாம வாங்கி கொடுக்கின்றோமே இந்த செல்போன்கள், இன்ன பிற காரியங்கள், இதை நம்முடைய மக்கள் எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள்? நாம இல்லாவிட்டாலும் நம்முடைய மக்கள் பள்ளிவாசலில் நேரத்தை தேடி போய் தொழக்கூடிய மக்களாக இருக்கின்றார்களா?
நம்முடைய மக்கள் குர்ஆனை எடுத்து ஓதக்கூடிய மக்களாக இருக்கின்றார்களா? புகை, மது, போதைன்னு ஒரு கூட்டம் இருக்கக்கூடிய நேரத்தில் இதுவெல்லாம் தவறு, மார்க்கம் இதை தடுக்கிறது, இது நரகத்திற்குரிய காரியம் என்று என்னுடைய பெற்ற மக்கள், நான் பெற்ற மக்கள் அந்த தவறுகளை எல்லாம் பார்க்கும் பொழுது அதிலிருந்து விலகி வருகின்றார்களா? அல்லது இதற்கு நேர் மாற்றமாக அவர்களுக்கு தொழுகை என்றால் என்ன என்றே தெரியாமல் இருக்கின்றதா? மார்க்கம் என்றால் என்ன என்றே தெரியாமல் இருக்கின்றதா? புகை, மது, போதை, ஆபாசம் என்று மூழ்கி திளைத்து கொண்டிருக்கின்றார்களா? இப்பொழுது நான் உயிரோடு இருக்கும் பொழுதே என்னுடைய மகன், என்னுடைய மகள் இப்படி இருக்கின்றார்கள் என்றால் என்னுடைய மரணத்திற்கு பின்னால் என்னுடைய மக்களுடைய நிலைமை என்ன? என்னுடைய கண்ணுக்கு முன்னால் என்னுடைய கண்காணிப்பில் இருக்கும் பொழுதே என்னுடைய மக்களின் நிலைமை இப்படி இருக்கின்றது என்றால் என்னுடைய மரணத்திற்கு பின்னால் எனக்கு அப்பாற்பட்டு என்னுடைய கண்ணுக்கு தப்பி எங்கேயாவது ஒரு தூர தொலைவிலே வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது என்று சொன்னால் உண்மையிலேயே என்னுடைய மக்களுடைய உள்ளத்தில் இறையச்சம் இருக்கின்றதா? மார்க்க பேணுதல்கள் இருக்கின்றதா? அந்த மக்கள் நான் இல்லாத நேரத்திலேயும் அல்லாஹ்வை அஞ்சி வாழ்வார்களா என்ற சிந்தனை இன்றைக்கு பெரும்பாலான பெற்றோர்களிடத்தில் கிடையாது. மக்களுடைய முகத்தை பார்த்து இவங்க என்ன மனநிலையில் இருக்கிறாங்க, இவங்களுக்கு உள்ள உணர்வு என்ன பிரச்சனை, என்ன சங்கடம் என்று இன்றைக்கு எத்தனை பெற்றோர்கள் முகத்தை வைத்து நம்முடைய மக்களுடைய உள்ளத்தை அறியக்கூடிய மக்களாக இருக்கிறோம். ஆனா எப்பவும் பார்க்கிற முகம் தானே. கொஞ்சம் வாடி போயிட்டா கூட ஏதோ பிரச்சனை இருக்குது, என்ன ஸ்கூல்ல என்னாச்சு, ஏன் வர்ற வழியில என்னாச்சு, என்ன இவ்வளவு நேரம் ஆச்சு, ஏன் லேட் ஆயிடுச்சு, எங்க போன அங்க போன என்று சொல்லி இன்றைக்கு மக்களை விசாரிக்கக்கூடிய பெற்றோர்கள் இன்றைக்கு குறைவு. ஆண்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய வேலை காலையில எந்திரித்து வேலைக்கு செல்வதை, முடிந்தால் மதியம் வர்றோம், இல்ல அதுவும் வெளியே தான். இரவு நேரத்தில் மக்கள்லாம் தூங்கினதுக்கு அப்புறம் நாம வீட்டுக்குள்ள வர்றோம். பெண்களை எடுத்துக்கொண்டார்கள் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கை இன்றைக்கு தலைகீழாக மாறி போய் கொண்டிருக்கின்றது. எங்கு பார்த்தாலும் ஆபாசத்தினுடைய வாசல்கள் திறந்து வச்சு ஒரு செல்போன் என்ற இந்த நாசகாரியம் கையில இருப்பதனால கணவன் வேலைக்கு போயாச்சு, மக்க ஸ்கூலுக்கு போயாச்சு, இனி வந்த உடனே டியூஷனுக்கு போயிருங்க, இனி 9 மணி 10 மணிக்கு தான் மக்க வருங்க, சாப்பிட கொடுத்தோமா தூங்க வச்சோமா, மற்ற நேரத்தில் நாம உண்டு நம்மளுடைய இன்பம் உண்டு என்று சொல்லி பல விதமான தவறுகளுக்கு சமூகத்திலே நாசத்தை தேடக்கூடிய ஒரு சூழ்நிலை, தனிமையினுடைய சூழ்நிலையின் காரணமாக சைத்தான் மெல்ல மெல்ல சமூகத்தை நாசமாக்கி கொண்டிருக்கிறான். இந்த நேரத்தில் பிள்ளைகளுடைய மனநிலை என்ன, அவர்களுடைய காரியங்கள் என்ன, அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதா, என்ன சூழ்நிலை, என்ன என் பிள்ளையோட முகம் ஒரு மாதிரி இருக்குதே என்று சொல்லி உள்ளத்தை அறியக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு பெரும்பாலான பெற்றோர்களுக்கு நேரம் இல்லை என்று சொன்னால் பின்ன எப்படி நம்ம கிட்ட எதையாவது சொல்லும்? பின்ன எப்படி என்ன பாதிக்கப்பட்டிருக்கிறோம், என்ன பிரச்சனை நடக்குது, என்ன சூழ்நிலைகள் இருக்குது, நான் இங்க போனேன் அங்க அப்படி ஆயிடுச்சு, நான் இங்க போனேன் எனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டுருச்சுன்னு நம்முடைய பெற்ற மக்கள் நம்ம இடத்துல இன்றைக்கு பேசுவதற்கு இன்றைக்கு நேரத்தை ஒதுக்குகின்றோமா? எங்கிருந்தோ ஒரு மூலையில யாரோ ஒருத்தர் போன் பேசுனா மணிக்கணக்கா இன்றைக்கு நேரத்தை ஒதுக்குகின்றோம். ஊரா போய் யாருகிட்ட எல்லாமோ பேசுறதுக்கு இன்றைக்கு நேரத்தை ஒதுக்குகின்றோம். வீட்டில் உட்கார்ந்து பெத்த மக்கள் கிட்ட ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உட்கார்ந்து அவர்களுடைய உள்ளத்துல என்ன இருக்குதுங்கிறத பேசக்கூடிய மக்களாக இன்றைக்கு நாம் இருக்கின்றோமா என்றால் கிடையாது. காரணம் நம்மள எவ்வளவு பிஸி, நம்மள எவ்வளவு வேலை. நம்மள மாதிரி ஒரு பிஸியான பர்சன் இந்த உலகத்துல வேற யாராவது இருக்க முடியுமா என்று பார்த்தால் என்னை விட பெரிய ஒரு பிஸி இன்னைக்கு யாரு கிடையாதுப்பா, அவ்வளவு வேலை என்று சொல்லி கொண்டிருக்கின்றோமே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட மாமன்னர், எவ்வளவு பொறுப்புகளுக்கு சொந்தக்காரர், ஒட்டுமொத்த உலகமும் அந்த நேரத்திலே பார்த்து நடுங்கி கொண்டிருந்த அந்த மாமன்னருக்கு எவ்வளவு வேலைகள் இருக்கும். அந்த மாமன்னர் என்ன பண்றாருன்னா அபு உமைர்னு சொல்லக்கூடிய சின்ன ஒரு சஹாபி, அந்த சஹாபி அல்லாஹ்வுடைய தூதர் சின்ன பையன், அந்த பையனை போய் என்ன பண்ணுவாங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதர் பார்ப்பாங்க, அந்த பையன் கூட பேசுவாங்க, அந்த பையன் கூட விளையாடுவாங்க. எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கண்ணுங்க அந்த விஷயத்துல கவனமாக இருந்தாங்கன்னா அந்த பையன் ஒரு சிட்டுக்குருவி வச்சு விளையாண்டு கொண்டிருந்தான். அந்த சிட்டுக்குருவியை வச்சு விளையாடும் போதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் அவன் அந்த பையனை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு நாள் அந்த சிட்டுக்குருவியை காணும், அந்த பையன் கையில இருந்ததே. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பையன் பக்கத்துல போய் உட்கார்ந்து, என்ன அபு உமைரே
உன்னுடைய அந்த குட்டி குருவி என்னாச்சு, எங்க போச்சு என்று அல்லாஹ்வின் தூதர் அந்த குழந்தைகிட்ட போய் கேட்கிறாங்க. அதுவா யாரு சொல்லலாம், அது இறந்து போச்சு யாரு சொல்லலாம், அது செத்து போச்சு யாரு சொல்லலாம் என்று அந்த சின்ன பையன் சொல்றான். அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியா, சரி அல்லாஹ் உனக்கு அருள் செய்யட்டும், உனக்கு மாற்று ஏற்பாடு அல்லாஹ் பண்ணி தருவான்னு சொல்லி அல்லாஹ்வின் தூதர் ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு பையன், அந்த பையன் கிட்ட ஒரு சிட்டுக்குருவி இருந்திருக்குது, அதை அந்த பையன் விளையாண்டுட்டு இருந்திருக்கிறான். அதை போய் பார்த்து அது எப்படி இது எப்படின்னு விசாரிச்சு அவன் கூடவே டிராவல் பண்ணி அந்த பையனுடைய அந்த குருவி என்னாச்சுன்னு முதற்கொண்டு கேட்கிற அளவுக்கு அல்லாஹ்வின் தூதர் தன்னுடைய நேரத்தை ஒதுக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் என்றால் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் உணவு வழங்குவதும் உடை வழங்குவதும் சொகுசாக வாழ வைப்பதும் தான் நம்முடைய பொறுப்பு என்று கிடையாது. சாப்பிடாம ஒரு சொகுசு இல்லாம எந்த விதமான வாழ்க்கையும் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு பலவிதமான சூழல்கள் இருக்கின்றது. ஆனால் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு மிகப்பெரிய தடைக்கல்லாக இருக்கக்கூடிய பல விஷயங்கள், இது போன்ற பாலியல் அத்துமீறல்கள் கொடுமையின் காரணமாக பல மக்கள் விரக்தியில் இருக்கிறான். அவனுக்கு என்ன நடக்குது ஏது நடக்குது என்று தெரிய மாட்டேங்குது. குழந்தைகளுடைய உள்ளத்துல என்ன இருக்குதுங்கிறத பேசி கேட்டு தெரிந்து அதற்கு தீர்வு சொல்லக்கூடிய பெற்றோர்கள் இன்றைக்கு குறைவிலும் குறைவு. திடீரென்று தப்பான முடிவுக்கு போறான், தற்கொலையில போய் விழுறான், கடைசியில நரகவாசியாக போகக்கூடிய மக்களாக எதுக்கு இவ்வளவு வருஷம் பெற்றெடுத்து வளர்த்தணுமோ வாலிபமாக்கணுமோ அந்த மக்கள் எல்லாம் இன்றைக்கு கண்ணுக்கு முன்னால் கொத்து கொத்தாக செத்தொழிவதை பார்க்கக்கூடிய சமுதாயமாக இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் ஒவ்வொரு பெற்றோர்களும் இந்த விஷயத்தில் கவனத்தை மேற்கொள்ள வேண்டும். இது போன்ற பாலியல் அத்துமீறல்கள் ஆபாசமான காரியங்கள் இதிலிருந்தெல்லாம் சமூகத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு பெற்றோரும் இந்த விஷயத்தில் அக்கறை காட்டி கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டும் என்று முதலாவதாக ஒவ்வொரு பெற்றோருக்கும் இஸ்லாமிய மார்க்கம் உபதேசத்தை சொல்லி காட்டுகின்றது. இரண்டாவது, தனிப்பட்ட ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் தங்களுடைய கற்பு ஒழுக்க நெறி விஷயத்திலே கண்டும் கருத்துமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய மார்க்கமான இந்த இஸ்லாம் மிகப்பெரிய அளவிலே கடும் எச்சரிக்கையோடு இந்த விஷயத்தை சொல்லி காட்டுகின்றது. எந்த ஒரு பாவத்தையும் செய்யாதே என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் ஒரு குறிப்பிட்ட ஒரு பாவத்தை பற்றி சொல்லி காட்டுகின்றது. வலா தக்ரபு ஸினா இன்னஹு கான ஃபாஹிஷா, நீ விபச்சாரத்தின் அருகில் கூட நெருங்கி விடாதீர், ஏனென்றால் அது வெட்கக்கேடானதாகவும் பாவமான காரியமாகவும் இருக்கின்றது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த விஷயத்தில் ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் மிகப்பெரிய அளவிலே கர்ண கொடூர சிந்தனையோடு இதில் இந்த விஷயத்திலே அல்லாஹ் எக்காரணத்தை கொண்டும் இந்த ஒரு பாவத்தின் அருகில் கூட நான் நெருங்கிவிடக் கூடாது என்பதிலே அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய மீடியாக்கள், இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக வலைதளங்கள், சினிமாக்கள், நாடகங்கள் எதை எடுத்து பார்த்தாலும் இந்த விபச்சாரத்தை ஊக்குவிக்கக்கூடிய வகையிலே தான். அந்நிய ஆண்களோடு எப்படி பழகிறது, அந்நிய பெண்களை எப்படி நம்மளுடைய வசப்படுத்துறது, எப்படி ஒருத்தருக்கு மெசேஜ் அனுப்புறது, எப்படி ஒருத்தங்கிட்ட கள்ள உறவு வைக்கிறது, எப்படி நாம நல்ல நல்ல அந்த கணவன் மனைவி உறவை எல்லாம் நாசமாக்கி சீர்குலைஞ்சு ஒவ்வொரு குடும்பமும் நாசமாகிறதுக்கு எதெல்லாம் வழி என்பதை நம்ம தேடி போக வேண்டியதில்லை. வீட்டில் டிவி பட்டியை திறந்தோம்னா, நாடகங்களை திறந்தோம்னா அழகா பாடம் நடத்துறான். இன்னைக்கு ஒரு சினிமாவை எடுத்து பார்த்தோம்னா கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கணும்னு தெளிவா சொல்லப்பட்டு இந்த உலகத்துல ஒரு நிதர்சனமான ஒரு இலக்கணம் அதுக்கு இருக்குது. அதெல்லாம் இன்னைக்கு நாசமாகி கள்ள உறவுகளுக்கு இன்றைக்கு பலவிதமான ப்ரமோஷன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு சமூகத்திலே நாசங்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது. இஸ்லாமிய மார்க்கம் இதிலே அதிகப்படியான கவனத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி காட்டுகின்றது. குறிப்பாக ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சொல்லக்கூடிய உபதேசம், நீங்கள் தனிமையை ஒரு காலத்திலேயும் ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தனியாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அங்கே ஆட்டோமேட்டிக்காக மூன்றாவதாக ஷைத்தான் வந்து விடுகின்றான் என்று அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கின்றார்கள். என்றால் அட ஃப்ரெண்டு தானே, அட அவங்க என் கூட படிச்சவங்க தானே, அட அவங்க தானே இவங்க தானே, என்னோட வேலைக்கு வரக்கூடியவங்க தானே, என் பக்கத்து வீட்டுக்காரங்க தானே என்று சொல்லி நமக்கு நாமளே பல சாக்கு போக்குகளை சொல்லிக் கொண்டு சர்வ சாதாரணமாக அந்நிய பெண்களோடு இன்றைக்கு பேசக்கூடிய மக்கள், அந்நிய ஆண்களோடு உறவாடக்கூடிய மக்கள்,
வீடியோ கால்களிலே பேசக்கூடிய மக்கள் ஒரு கட்டத்திலே மெல்ல மெல்லமாக போய் 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 அது நிர்வாண கோலத்திலே பேசக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு சமூகத்தை தள்ளி விடுகின்றது என்று சொன்னால் எங்க போய் கொண்டிருக்கிறோம்? அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், முன்னறிவிப்பு செய்து காட்டினார்கள், மக்களே உங்களிடத்தில் ஒரு காலம் வந்தது என்று சொன்னால் அதற்கு அடுத்து வரக்கூடிய காலம் அதைவிட மோசமானதாகத்தான் இருக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இன்னைக்கு பார்க்கிற உலகமே இப்படி நாசகார உலகமாக இருக்கின்றது என்றால் இனி அடுத்த 5 வருஷம் கழிஞ்சு, இனி ஒரு 10 வருஷம் கழிஞ்சு, இனி ஒரு 20 வருஷம் கழிஞ்சு நம்முடைய மக்கள் எல்லாம் இருக்கின்றார்களே, அவர்கள் எல்லாம் வளர்ந்து வாலிபமாகக்கூடிய அந்த நேரத்தில் இந்த உலகம் எப்படி இருக்கும், இந்த சமூகம் எப்படி இருக்கும் என்பதை கொஞ்சம் நம்மால் யோசித்து பார்க்க முடிகின்றதா? அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்கின்றார்கள். உங்களிடத்தில் ஒரு காலம் வந்தா அதுவே நாசகார காலமாக இருந்தா அதுக்கு அடுத்து வரக்கூடிய காலம் அதைவிட மோசமானதாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கின்றார்கள் என்றால், கற்பொழுக்க நெறி விஷயத்தில் ஒவ்வொரு ஆணும் ஒரு பெண்ணும் கண்ணும் கருத்துமாக இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் எப்படி இருக்கின்றோமோ அதை பார்த்துதான் நம்முடைய வருங்கால தலைமுறை இருக்கும். அட, என்னுடைய தந்தை இந்த இப்படி யாருகிட்டையும் நான் பேசி பார்த்ததில்லையே, என்னுடைய அம்மா யாருகிட்டையும் நான் இப்படி பேசி பார்த்ததில்லையே, அந்நிய பெண்ணுனா என்னுடைய தந்தை எவ்வளவு நெருப்பா இருக்கிறாரு, அந்நிய ஆண்னா என்னுடைய அம்மா இந்த குனிஞ்சதால நிம்மராக என்னுடைய அம்மா இருக்கிறாங்க, அடுத்தவங்க கிட்ட பேசுறது பிடிக்கிறது எல்லாம் ஹிஜாப பேணி என்னுடைய அம்மா இருக்கிறாங்க, தனிமை நேரத்தில் என்னுடைய தாயினுடைய இறையச்சத்தை போன்று வேறு யாருடைய இறையச்சமும் இருக்காது, என்னுடைய தந்தையினுடைய வெட்க உணர்வை போன்று வேறு யாருடைய வெட்க உணர்வை நான் பார்த்தது கிடையாது, எவ்வளவு பெரிய அருளை அல்லாஹ் என்னுடைய தாய் தந்தை மூலமாக எனக்கு செய்திருக்கின்றான் என்று சொல்லி சின்னஞ்சிறு வயதிலேயே இறையச்சத்தோடும் நல்லொழுக்கத்தோடும் நம்முடைய மக்களுக்கு நாம் வாழ்ந்து காட்டி அவர்களிடத்திலே தெளிவான ஒரு உபதேசத்தை செய்தவில்லை என்று சொன்னால், நம்முடைய மக்களுக்கு நாமளே வழிகாட்டவில்லை என்று சொன்னால் பிறகு யார் வந்து உபதேசம் செய்வாங்க? எந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை புரிந்து கொண்டு நம்முடைய மக்களுக்கு தெளிவான முறையிலே நாம் வாழ்ந்து காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு பள்ளிவாசல்ல தொழுகைக்காக நம்முடைய மக்களை கூட்டிட்டு வர்றோம்னு வச்சுக்கோமே, அந்த மக்கள் யாரு கூட நின்று தொழுவாங்க? அவ்வளோ கூட்டம் இருக்கும் இல்ல, ஒரு பெருநாள் தொழுகைக்கே கூட்டிட்டு போவோமே, எவ்வளோ ஆயிரக்கணக்கான மக்கள் வரக்கூடிய ஒரு சபையில நம்ம பக்கத்துல தான் நம்ம மக்கள் வந்து நிற்கும். நின்றுட்டு என்ன பண்ணும்? நம்முடைய மக்கள் என்னதை பார்க்கும்? அவ்வளோ கூட்டம் இருக்கும், ஒவ்வொரு மக்கள் இருப்பாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று செய்வாங்க. ஆனால் தொழுது கொண்டிருக்கக்கூடிய தாயோ அல்லது தந்தையோ எப்படி எங்க உமா எங்க வாப்பா என்னமோ இங்க கை கட்டுதே, என்னமோ இப்படி குமியுதே, வரல என்னமோ இப்படி இப்படி ஆக்குதே, என்னமோ இப்படி கையெல்லாம் தூக்குதே என்று சொல்லி யாரை பார்த்து தெரிஞ்சோ தெரியாமலோ எங்கிருந்து பாடம் கற்றுக்கொள்ளுகின்றது என்று சொன்னால், நம்முடைய மக்கள் அத்தனை ஆயிரம் மக்கள் இருந்தாலும் பக்கத்துல என்ன எங்க அத்தா என்ன பண்ணுது, எங்க அம்மா என்ன பண்ணுது என்று பார்க்கக்கூடிய ஒரு வெள்ளை தாள்களாக வெள்ளை பேப்பராக நம்முடைய மக்கள் இருக்கின்றார்கள் என்றால், நம்மிடத்திலிருந்து தான் நல்லதும் போகின்றது, நம்மிடத்திலிருந்து தான் கெட்டதும் போகின்றது. ஒவ்வொரு பாலியல் அத்துமீறல்களும் பாவமான காரியங்களும் கொள்ளைகளும் இன்னைக்கு செய்யக்கூடிய வயசு எவ்வளோன்னு மக்களுடைய அந்த குற்றவாளிகளுடைய பட்டியலை எடுத்து பார்த்தோம்னா 15 வயசு பையன் கொலை செய்யறான், 17, 18 வயசு பையன் கற்பழிக்கிறான், 20 வயசு நபர்கள் கூண்டாக சேர்ந்து ஒரு பெரிய ஒரு கொள்ளையே நடத்துகின்றார்கள். சமூகத்திற்கு எதிராக மிகப்பெரிய நாசகார காரியத்தை செய்யற எவ்வளவு வயசுன்னு பேப்பர்களை எடுத்து பார்த்தோம்னா, ஜெயில பிடிச்சு போடக்கூடிய மக்களுடைய கோலங்களை எல்லாம் பார்த்தோம்னா அவன் 40-50 வயசுக்காரனெல்லாம் கிடையாது, 20 வயசு 25 வயசு என்று நம்முடைய சமூகத்திலே மக்களுடைய நிலைமைகள் நாசமாகி கொண்டிருக்கின்றது என்றால், நாம் ஒவ்வொருவரும் நமக்கு உண்டான பொறுப்பென்ன? நாம் நம்முடைய வாழ்க்கையில எப்படி வாழ்ந்து காட்டுகின்றோம்? பாவமான காரியங்கள் விஷயத்தில் எப்படி விலகி வாழ்கின்றோம்? நன்மையான காரியங்களை எப்படி நாம் ஆர்வமாக செய்கின்றோம் என்பதை நம்முடைய மக்கள் எப்பொழுது பார்த்து அதிலிருந்து பாடம் படிக்கின்றார்களோ அப்பொழுது நல்ல ஒரு சமூகத்தை நம்மால் உருவாக்க முடியும் என்பதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு பல வகையிலே சொல்லி காட்டுகின்றார்கள் என்பதை நாம் இரண்டாவதாக தெரிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக
சமூக பொறுப்புன்னு ஒன்று இருக்குல்ல. ஒரு சமுதாய அக்கறையோடு வாழ வேண்டிய சமுதாயம் இன்றைக்கு தான் உண்டு, தன்னுடைய வேலை உண்டு, தன்னுடைய குடும்பம் உண்டு. நான் சாப்பிட்டேன்னா, நான் தூங்கினேன்னா என்னுடைய வீட்டில் நிம்மதியா இருக்குதா, அடுத்தவன் வீடு, அடுத்த தெரு, அடுத்த ஊரு, எனக்கு எப்படி போனால் என்ன என்ற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு வெகுவாக இந்த ஒரு குணம் போய் கொண்டிருக்கின்றது. எங்கு பார்த்தாலும் அவரவர்கள் வீடுகளை அடைத்துக் கொள்ளக்கூடிய காலம் இந்த காலம். எங்கு பார்த்தாலும் நம்முடைய சமூகம் ஒரு ஏதோ ஒரு எல்லாரும் மக்கள் இருக்கத்தான் ஒரு கூட்டமான ஒரு ஊர்களில் தான் வாழ்றோம். ஆனால் தனித்தனி தீவுகளாக இன்றைக்கு நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். பக்கத்து வீட்டில் என்ன ஆகுது, என்ன நடக்குது என்று யாருக்கும் தெரியாது. அடுத்த தெருவில் என்ன நடக்குது, ஒரு மௌத்து செய்தி கூட இன்னைக்கு நமக்கு வாட்ஸ்அப்ல வந்து அதான் தெரியுதே தவிர, பக்கத்து தெருவில் ஒரு 4-5 வீடு தள்ளி அது யாரு எங்க இருக்கிறார், இன்னைக்கு அதை பத்தி எல்லாம் நமக்கு சிந்திப்பதற்கோ கேட்பதற்கோ கூட இன்றைக்கு நேரம் இல்லை. அப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய வீட்டிற்கு ஏதேனும் ஒரு பிரச்சனை என்று சொன்னால், இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோமே நாம எதுலையும் தலையிடுறது இல்லை. நமக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது இல்லை, அவர் எந்த பிரச்சனையும் யாருக்கிட்டையும் தலையிட, அவர் உண்டு, அவருடைய வேலை உண்டு இருப்பாருங்க. அவரை போல ஒரு தங்கமான மனுஷன் இந்த உலகத்துல யாரு இல்லைங்கன்னு இன்றைக்கு உலகத்துல ஒரு நற்பெயர் எடுத்து கொண்டிருக்கின்றோமே. இது நல்ல பெயரா? முதல்ல கண்ணுக்கு முன்னால் ஒரு பாவம் நடக்குது, அக்கிரமம் நடக்குது, தீமை நடக்குது, அதை பார்த்து கொண்டு எனக்கு என்ன, ஏன் உண்டு, நான் உண்டு, என் வேலை உண்டு என்று இருக்கக்கூடிய சமூக பழக்க வழக்கத்தில் இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கின்றோமே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெள்ளிக்கிழமை மீன் பிடிப்பதை தடை செஞ்சானே ஒரு கூட்டம், அந்த கூட்டம் பனி இஸ்ரவேல் சமூகத்திற்கு அல்லாஹ் அந்த ஒரு பாடத்திலிருந்து நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வெள்ளிக்கிழமை மீன் பிடிக்க கூடாதுன்னு ஒரு தடை இருக்குது. அந்த தடையை மீறி என்ன பண்றாங்கன்னா, அந்த மீன் பிடிக்கக்கூடிய காரியத்தை செய்யறாங்க. மற்ற நாள்ல எல்லாம் பிடிச்சுக்க, இந்த நாள்ல மட்டும் பிடிக்க கூடாதுன்னு ஒரு சட்டம், அதை அவங்க மீறுறாங்க. மீறுவதை தெளிவாக ஒரு கூட்டம் பார்க்குது. அதுல இன்னொரு கூட்டம் என்ன பண்ணுதுன்னா, ஏப்பா அப்படி பண்றீங்க, அல்லாஹ் தான் தடுத்திருக்கிறான் இல்ல, நீங்க இதுல இருந்து விலகி வரக்கூடாதான்னு ஒரு எச்சரிக்கை பண்ணுது. இன்னொரு கூட்டம் என்ன பண்ணுது, அவனுக்கு என்னப்போ பண்ணிட்டு போட்டு உனக்கு என்னப்பா, நீ பாட்டு போ, வேலை பார்த்துட்டு போக வேண்டியதானே ஒரு கூட்டம் சொல்லுது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சமூகத்திற்கு ஒரு வேதனை இறக்குகிறாய். என்ன வேதனைனா, எவன் என்னுடைய கட்டளையை மீறி அந்த காரியத்தை செய்தானோ அந்த ஒட்டுமொத்த கூட்டத்தையும் பன்றிகளாகவும் குரங்குகளாகவும் நாம் மாற்றி நோங்குறான். யாரையெல்லாம் மாத்தின அப்படின்னு சொல்லும் பொழுது, யார் அதை தடுத்தார்களோ, அதற்காக எதிர்ப்பு தெரிவித்தார்களோ அந்த கூட்டத்தை மட்டும் அதிலிருந்து நாம் காப்பாற்றினோம். பாவம் செய்த அந்த கூட்டத்தையும், கண்டுகொள்ளாமல் இருந்ததே அந்த கூட்டத்தையும் இழிந்த குரங்குகளாக பன்றிகளாக நாம் மாற்றினோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான் என்றால் யோசிச்சு பார்க்கணும். நமக்கும் இது போன்று உடனுக்குடனே அல்லாஹ் தண்டிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது என்றால் நம்முடைய இந்த உலக வாழ்க்கையை நாசமாகி போய்விடும். அதிலிருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்றி மறுமை நாள் வரைக்கும் நமக்கு அவகாசம் கொடுத்திருப்பதால் அந்த தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய வேதனை என்பது சர்வ சாதாரணமானது கிடையாது. அல்லாஹ் ரஹ்மான் தான், அல்லாஹ் ரஹீம் தான், அல்லாஹ் அளவற்ற அருளாளன் தான், நிகரற்ற அன்புடையவன் தான், மாற்று கருத்து கிடையாது. ஆனால் நான் எப்படிப்பட்டவன் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது, இன்ன பத்துஷ ரப்பிக லஷதீத், அல்லாஹு ஆகிய என்னுடைய பிடி இருக்கின்றதே அது மிக கடுமையானதாக இருக்கும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே தன்னை பற்றி எச்சரிக்கை செய்கின்றான். என்றால் சமூகத்திலே ஒரு குடும்ப உறுப்பினர்களாக, சமூக உறுப்பினர்களாக, தாய் தந்தையர்களாக, ஒரு ஆண் ஒரு பெண்ணாக, அல்லது பிள்ளைகளாக, மக்களாக, பெற்றோர்களாக நீ என்னென்ன பொறுப்புகளை இந்த உலகத்திலே நாம் வைத்துக் கொண்டிருக்கின்றோமோ அத்தனை நபர்களுக்கும் அல்லாஹ்விடத்தில் நாளை மறுமையிலே கேள்வி இருக்கின்றது. உங்களுக்கு வழங்கப்பட்ட ஒவ்வொரு பொறுப்புகள் குறித்தும் மறுமையிலே விசாரிக்கப்படுவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். என்றால் யோசிச்சு பார்க்கணும். அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே கேள்வி கணக்கு கேட்கப்படக்கூடிய அந்த நேரத்தில் நம்மால் அந்த பதில் கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் நம்முடைய கால்கள் அங்கிருந்து நகர்ந்து விடாது. யோசித்து பார்க்க வேண்டும். சமூகத்திலே ஒரு தீமையை பார்க்கிறோம்னா, சமூகத்திலே ஒரு அக்கிரமம் நடக்குதுன்னா, ஒரு பாவம் நடக்கின்றது என்று சொன்னால் அதை கண்டிப்பதற்கு, அதற்கு நம்மால் முடிந்த முயற்சிகளை மேற்கொள்வதற்கு ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் கடமைப்பட்டிருக்கிறோம். நம்மிடத்தில் என்ன தீமைகள் இருக்கின்றதோ அதை நாம் களைந்து விட்டாலே, என்ன நல்லது இருக்கின்றதோ அதை இன்னும் கூடுதல் அதிகமாக செய்தாலே
சமூகத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் என்பதை நல்ல முறையிலே நல்ல ஒரு உதாரணமாக தெரிந்து கொண்டு சமூகத்தில் இது போன்ற ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அநியாயங்கள், அக்கிரமங்கள் இதிலிருந்தெல்லாம் நம்மையும் பாதுகாக்க வேண்டும், நம்முடைய சமூகத்தையும் நம்முடைய குடும்பத்தையும் நல்ல முறையிலே பாதுகாக்க வேண்டும். அதற்காக என்ன திட்டமிடுதலை, கண்காணிப்புகளை அதிகப்படுத்த வேண்டுமோ அவைகளை அதிகமாக ஈடுபடக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் என்னுடைய குடும்பத்தாரையும் ஆய்க்கரல் புரிவானாக என்று கூறி இந்த ஜும்மாவின் முதல் உரை நிறைவு செய்கிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கொஞ்சம் முன்னாடி போங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அன்பிற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே, நாம் வாழக்கூடிய இந்த இந்திய நாட்டில் தேர்தல் கமிஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் பெரும் அளவில் மக்களுக்கு மத்தியில் பலவிதமான குளறுபடிகளை ஏற்படுத்தி மக்களுக்கு பல்வேறு விதமான சுமைகளை கொடுத்து ஒரு நிம்மதியாக வாழ்வதற்கு ஒரு வாக்களிப்பதற்கு கூட ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இல்லாத வகையில் பலவிதமான சிக்கல்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. ஒரு SIR என்று சொல்லக்கூடிய இந்த தேர்தல் தீவிர வாக்கு சீரமைப்பு பணி என்று சொல்லக்கூடிய அந்த பணியை இந்த வரக்கூடிய டிசம்பர் 4ஆம் தேதிக்குள்ளே முடிக்கணுங்கிறதுக்காக வேண்டி எல்லா வீடுகளுக்கும் ஃபார்ம் கொடுக்குறோம், ஸ்கூல்களில் அங்கே முகாம்கள் நடத்துகிறோம், அங்கே வாங்க இங்கே வாங்க என்று சொல்லி அங்கே போய் நம்ம ஃபார்முகளை கொண்டு போய் கொடுத்தோம்னா இது இல்லை அதை கொண்டு வா, அது இல்லை இதை கொண்டு வா, அங்கே போ இங்கே போ என்று சொல்லி பெரும் அளவில் அலக்கழித்த தேர்தல் ஆணையம் நேற்று தினம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்குது. உங்களுக்கு என்ன விவரம் இருக்குதோ அதை மட்டும் பூர்த்தி செஞ்சு கொண்டு வந்து கொடுங்க. உங்களுடைய உறவினரனுடைய விவரம் அதெல்லாம் தெரியாட்டியும் பரவாயில்ல, சரி என்ன விவரம் இருக்கோ அதை மட்டும் கொண்டு வந்து கொடுங்க என்று சொல்லி எப்போ கழுத்தில் எல்லாம் நனைஞ்சு நம்ம இப்படி பிடிச்சிட்டு இருக்கிற நேரத்தில் கடைசியில் ஒரு வார்த்தை என்னன்னா, இப்படி நீங்கள் செஞ்சால் போதும் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. எந்த ஆணையம் ஒரு கட்டளை போடுதோ, எந்த ஆணையம் ஒரு நிபந்தனை போடுதோ, அதே ஆணையம் அதை பற்றி கொஞ்சம் கூட இது நம்ம போட்டிருக்கிறோமே, இது எதுக்காக போட்டோம், எவ்வளோ பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது என்றெல்லாம் கொஞ்சம் கூட சிந்திச்சு பார்க்காம அதை பற்றி உண்டான ஒரு நம்ம உடனே மாற்றி இது இப்படி சரி இதை செய் அதை செய் என்று சொல்லி என்னத்தையாவது எப்படியாவது கொண்டு வந்து அந்த ஃபார்ம் இது முதவே சொல்லியிருக்கலாம் இல்லை. இது எவ்வளோ பெரிய ஒரு கேவலமான சூழ்நிலைக்கு சமூகத்தை கொண்டு போய் தள்ளுதுங்கிறத இன்னைக்கு நாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். நம்முடைய மக்களுக்கு அந்த ஒரு ஃபார்மை ஃபில்அப் பண்ணுறதுக்கு கூட தெரியாத அளவுக்கு ஒரு அறியாமையில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற அறிவு வேறு யாருக்கிட்டையாவது இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. எல்லாமே தெரியும், நமக்கு எல்லாத்தையும் பற்றி யோசிக்கிறோம், எல்லாத்தையும் பற்றி எல்லா உலக அரசியல்கள் எல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் ஒரு வெள்ளை பேப்பரில் ஒரு 4 கட்டத்தை நிரப்புறதுக்கு இன்றைக்கு தெரியாத ஒரு சமுதாயமாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கல்வி நிலையில் நம்முடைய சமூகம் எவ்வளவு அவல நிலையில் இருக்குது. படித்த மக்கள் படிக்காத மக்களுடைய நிலைமை இந்த பக்கம் இப்படி இருக்குதுன்னா, சரி படித்த மக்களாவது சரி ஒரு 4 பேர்த்துக்கு இது என்னன்னு சொல்லி கொடுப்போமே, இது என்னாகிறது செய்வோமோ என்று கூட முன்வராத சூழ்நிலைக்கு இன்னைக்கு நம்முடைய சமூகம் போயிட்டு இருக்குது. அப்படின்னா என்ன நிலைமையில ஒரு கல்வி விழிப்புணர்வு நம்முடைய சமூகத்தில் இருக்குதுங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். படித்த மக்களும் அப்படித்தான் இருக்கிறோம், படிக்காத மக்களும் அப்படித்தான் இருக்கிறோம். எல்லாத்தையும் எப்படி வாங்கி பழகிட்டோம்னா வாழைப்பழத்தை ஒழிச்சு நம்ம கையில கொண்டு வந்து கொடுத்தாதான் சாப்பிடுவேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சமுதாயம் இன்னைக்கு மாறி போச்சு. இந்த ஒரு கடை இருக்கு, அங்க போனா பழம் நல்லா பழுத்திருக்கும், 10 ரூபா தான் ஒரு சீப்பு, போய் வாங்கிட்டு வந்து சாப்பிடுன்னு சொன்னா அதுக்கெல்லாம் நான் முடியாதுங்க. யாராவது வாங்கிட்டு வந்து அதுவும் நல்ல கனிஞ்ச பழமா இருக்குதான்னு பார்த்து செக் பண்ணி எனக்கு ஒழிச்சு கொடுத்தா தான் நான் சாப்பிடுவேன், அதுலேயும் நொட்டு குறைகள் அது இதையெல்லாம் நான் சொல்லுவேன் என்று சொல்லக்கூடிய சமுதாயமாக இன்றைக்கு நாம் இருக்கின்றோம் என்றால் என்ன அறிவை அல்லாஹ் தந்திருக்கிறான், எவ்வளோ பெரிய சிந்திக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்கிறோம், எவ்வளோ விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய சமுதாயம். எதில் இதை பற்றி உண்டான எந்த விதமான அக்கறை இல்லாமல் யாராவது நம்ம வீட்டுக்கு வருவாங்க,
வந்து ஃபார்மை கேட்பாங்க, இது கொஞ்சம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டா அதையும் நீங்களே கொண்டு போய் போட்டா ஒட்டி கொண்டு போய் கொடுத்துருங்க, என்னால் நடந்து கூட வர முடியாதுங்கன்னு சொல்ற அளவுக்கு அது ஒரு வாக்குங்கிறது எவ்வளவு முக்கியம். எவ்வளவு பித்தனாக்கள் நம்முடைய நாட்டில் நடந்துட்டு இருக்குது, எவ்வளவு பெரிய அக்கிரமங்கள் நடந்துட்டு இருக்குது. இந்த ஒரு தேர்தல்ங்கிற பேர்ல சமூகத்துல நம்முடைய கடமையாச்சே, ஒரு அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய உரிமையாச்சே என்றெல்லாம் யோசிக்காம இது வாக்குரிமை பானா என்ன, வந்தா என்ன, ஓட்டு போட்டா என்ன, ஏமா வந்தா என்ன, ஏமா ஜெயிச்சா என்னன்னு நாம் உண்டு. இதுலயும் அதே சிந்தனை தான், நாம உண்டு நம்ம வேலை உண்டு பேசாம போயிட்டு இருப்போப்பா, நமக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை என்ற ஒரு எண்ணம் இன்னைக்கு இதுலயும் ஏற்பட்ட காரணத்தினால எந்த விதமான ஒரு சமூக அக்கறைங்கிறது இல்லாமல் போய் கொண்டிருக்குது. இது இதுல மட்டும் இல்லை, இன்னும் வரும். வேற வேற எல்லாம் கேட்பான், ஒவ்வொன்னா தோண்டுவான், ஒவ்வொன்னா நம்மளை ஒரு நிம்மதியாக இருக்க கூட மாட்டார்கள். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் என்னமோ யாரோ செஞ்சுட்டு போங்க என்று நாம் இருந்துவிடக் கூடாது. எதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும், எதை எப்படி நாம் சந்திக்க வேண்டும், ஒரு துரித சிந்தனையோடு தெளிவோடு அதற்கான முன்முனைப்போடு எதை எவன் என்ன கொண்டு வந்தாலும் அதற்காக நாம் பாடுபடக்கூடிய மக்களாக, உழைக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. ஒரு மூமினை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஒரு மூமின் ஒரே புற்றுக்குள்ளே 2 தடவை கொத்துப்பட மாட்டான் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஒரு தடவை கை விட்டுட்டோம், நறுக்குன்னு ஒரு கொத்து கொத்திருச்சு, இன்னொரு தாட்டி அதே புற்றுக்குள்ள கையை விட்டு இன்னும் 2 கொத்துன்னு கையை நீட்டுவோமானா கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் அதைத்தான் சொல்றாங்க, ஒரு தடவை கொத்து வாங்கிட்டான் மறுபடியும் ஒரு மூமின் கொத்து வாங்க மாட்டான், சிந்திப்பான், செயல்படுவான், அதுக்கான முயற்சியை மேற்கொள்வான் என்று சொல்லி காட்டுகின்றார்கள். அப்படிப்பட்ட மூமின்களாக நாம் மாற வேண்டும். என்ன எதிர்ப்புகள், என்ன சங்கடங்கள், என்ன பிரச்சனைகள் எதெல்லாம் நமக்கு அரசு ரீதியாகவும் சமூக ரீதியாக எதை வந்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய சிந்தனை தெளிவோடு பயணிக்கக்கூடிய நன்மக்களாக, சமூக அக்கறையோடு வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கிரல் புரிவானாக. வாஹிரு தௌவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.